ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட்மான்டெக். நம்ம இந்த சேனலில் டெக்னாலஜி பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்த்துட்டு வரோம். நம்ம எல்லாருமே வந்துட்டு யூடியூப் சேனல் வச்சுருப்போம். சில பேர் வந்துட்டு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண யூடியூப் சேனல் இல்லாமல் ஒரு இமெயில் அக்கௌண்ட்டோ இல்லை வேறு எந்த ஒரு அக்கௌண்ட்டோ பர்சனலாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது இது நாள் வரையும் வந்து நம்மளுடைய ஐடி பாஸ்வேர்டு யூசர் ஐடி பாஸ்வேர்டு மட்டும் தான் போட்டிருப்போம். இப்போ வந்துட்டு சில ஆப்ஸ்லேயோ இதில் வந்து நம்ம வந்து மொபைல் நம்பரோட ஓடிபி சப்மிட் பண்ணால் தான் வந்துட்டு அது வந்து உள்ளே போக முடியும். இது எல்லாமே முக்கால்வாசி பேர் கவனிச்சிருப்பீங்க. இது வந்து இது என்னன்னு தெரியாமல் சில பேர் இருப்பாங்க, சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, டூ ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அப்படின்னா டூ ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் அப்படின்னா என்னன்னா, முதல்ல வந்துட்டு நம்ம ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது நம்மளுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சு நம்ம உள்ளே போகும்போது அந்த பாஸ்வேர்டை வந்துட்டு நமக்கு தெரியாமல் சில பேர் வந்து ஹேக் பண்ணி அந்த பாஸ்வேர்டை ஆக்சஸ் பண்ணி நம்ம அக்கௌண்ட்டை வந்து இல்லீகலாக வந்து ஆக்டிவேட் பண்ணிகிட்ருப்பாங்க. அதாவது இல்லீகலாக வந்து சர்ச் பண்ணிகிட்ருப்பாங்க. நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் டேட்டாஸ் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணி ஸ்கேம் பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக சில நிறுவனங்கள் வந்துட்டு அவங்களுடைய சேஃப்டி பர்பஸ்க்காகவும் அவங்கள நம்பி இருக்க அந்த கஸ்டமர்ஸோட அக்கௌண்ட்டை வந்து சேஃப்டியாக பாதுகாக்கிறதுக்காகவும் இந்த டூ ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க. இந்த டூ ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துட்டு ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம கொடுப்போம். அப்போது நம்ம கொடுக்குற அந்த மொபைல் நம்பர் வந்து நம்ம வந்துட்டு தவிர்க்கவும் முடியாது. நம்மளோட மொபைல் ஃபோனில் கையில் தான் இருக்கும். நம்ம அப்போ வந்துட்டு அந்த ஒரு கான்செப்டை வச்சு தான் வந்து இந்த டூ ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த டூ ஃபேக்டர் அத்தன்டிகேஷனில் இருக்கிறது வந்து பாஸ்வேர்டு. அந்த பாஸ்வேர்டை நம்ம கொடுத்து உள்ளே போனாலும் நம்ம அந்த அக்கௌண்ட்டுக்கு என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோமோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நம்ம சப்மிட் பண்ணால் மட்டும்தான் அந்த அக்கௌண்ட் வந்து லாகின் ஆகி நம்ம வந்து என்ன பர்பஸ்க்காக உள்ளே போகிறோமோ அதை யூஸ் பண்ண முடியும். சப்போஸ் அந்த ஓடிபி வெரிஃபை ஆகாத பட்சத்தில் அந்த அக்கௌண்ட் வந்து லாகின் ஆகாது. அந்த ஒரு கான்செப்டை வந்து மெயின் பண்ணி தான் இந்த டூ ஃபேக்டர் அத்தன்டிகேஷனை சில நிறுவனங்கள் வந்து கையில் எடுத்திருக்காங்க. இது வந்து டெக்னாலஜி ரீதியாக வந்து ஒரு அப்ரிஷியேட் பண்ணுற ஒரு விஷயம். யாருமே நம்மளுடைய அக்கௌண்ட்டை வந்து இல்லீகலாக ஆக்சஸ் பண்ணாமல் பாஸ்வேர்டு தெரிஞ்சிருந்தாலும் அந்த பாஸ்வேர்டை மட்டும் வச்சு அவங்களால அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண முடியாது. நம்மளுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நம்ம ஓடிபியை மறுபடியும் அந்த இதில் கொடுத்து வெரிஃபை கொடுத்தா மட்டும்தான் வந்துட்டு இந்த இதை வந்து ஆப்ஷன் பண்ண முடியும். இந்த டெக்னாலஜி வந்து எல்லாருமே வந்துட்டு பார்த்துருப்பீங்க. சில பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இதுதான் வந்து இந்த டூ ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் அப்படிதான். இப்போ வந்து இந்த டூ ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் வந்து யூடியூப்லேயும் வந்து கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்ம மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு இது ஆக்சஸ் ஆகும். நீங்களும் இந்த இதை பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ல